கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் விழாவாக உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு அமைப்புகளும் பொங்கல் கொண்டாட்டங்களை நடத்தி வருகின்றன. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் சர்க்குண பாண்டியன் தலைமையில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் பல்வேறு சமூக பிரிவுகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இவ்விழாவில் தமிழர்களின் கலை கலாச்சாரத்தை எடுத்துக் கூறும் விதமாக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகளிர் ஆணைய தலைவர் சர்க்குண பாண்டியன், குடும்ப விவகாரங்களில் சிக்கியுள்ள பெண்கள் மகளிர் ஆணையத்தை அணுகுவது அதிகரித்து வருவதாக கூறினார். விழிப்புணர்ச்சி அதிகம் ஏற்பட்ட காரணத்தால இதுவரைக்கும் நமக்கு இதுதான் கொடுப்பன, இதுதான் தலைவிதி என்று நம்பிக்கொண்ட பெண்கள் எல்லாம் நமக்கு ஒரு வழி தெரிகிறது, நமக்கு ஒரு ஒளி தெரிகிறது, நமக்கு ஒரு வாழ்வு பாதை தெரிகிறது என்று அறிந்து கொண்டு அதன் மூலமாக நிவாரணம் காண்பதற்கு இந்த மகளிர் ஆணையத்தை நோக்கி வருகிறார்கள். எனவே புகார்கள் என்பது அதிகமாகிக் கொண்டு போகிறது. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 2006 ஆண்டு வரை 6000 இருந்த மகளிர் தொடர்பான குடும்ப வழக்குகள் தற்போது 3000 குறைந்துள்ளதாகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்க்குண பாண்டியன் தெரிவித்தார்.